1820கள்ல ஹியூ கிளாஸ் அவர் பையனான ஹாக்ட்ட இந்திய மொழியில பேசுறாரு. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அவன் பயந்தாலும் அவனுடைய கடைசி மூச்சு நிக்கிற வரை போராடணும்னு தான் பிள்ளைக்கு சொல்லி வளர்க்குறாரு கிளாஸ். ஹியூ கிளாஸ் உடைய மனைவி ஒரு பாணி. அவங்க வீடு இங்கிலீஷ் மென்னால எரிக்கப்பட்ட காட்சியை காமிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இறந்த அவருடைய மனைவி அவர் மடியில வச்சிருக்கிறத காமிக்கிறாங்க. சில காலம் பிறகு கிளாஸும் அவருடைய பையனான ஹாக்கும் ஆற்றின் வழியா நடந்து போய் அங்க நின்னுட்டு இருந்த பெரிய மானை வேட்டையாடுறாங்க. அவங்களுடைய வேட்டைக்குழு மசௌரி உடைய ஒரு ஆற்றங்கரையில முகாமிட்டு இருந்தாங்க. மத்த ஃபர் டிராப்பர்ஸ், அதாவது உரோமம் வீரர்கள் அங்க கூடியிருந்தாங்க. அவங்களுடைய தலைவனா கேப்டன் ஆண்ட்ரூ ஹென்றி இருந்தாரு. அவங்களுடைய ஆள்கள்ல காணாம போன ஒருத்தர் நிர்வாணமா நடந்து வந்து அங்க கூடியிருந்தவங்க மத்தியில நுழைஞ்சு வர பின்னாடி இருந்து அவர் மேல அம்பு பாஞ்சு இறந்து போயிடுறாரு. அதை பார்த்து அங்கிருந்து நகர்றதுக்குள்ளார வேறு ஒருத்தர் கழுத்துல அம்பு பாஞ்சு தீயில விழுந்துடுறாரு. அந்த வேட்டையாளர்களை ரீ என்று அழைக்கப்படும் அரிக்கார இந்தியர்கள் தாக்கினாங்க. இந்தியர்கள் மேல வேட்டையாளர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. சத்தம் கேட்டு ஹாக்கும் கிளாஸும் அங்க வந்து தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. வேட்டையாளர்கள் சிலர் அவங்க சேர்த்து வச்சிருந்த உரோமங்களையும் கருவிகளையும் எடுத்துட்டு தப்பிக்க படகை நோக்கி ஓடுறாங்க. அரிக்கார இந்தியர்கள் அந்த குழுவுடைய தலைவர் மகள் பொவாக்காவை ஏதோ ஒரு வெள்ளையர்கள் கூட்டம் கடத்த அவங்கள தேடிதான் அரிக்காரர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. அரிக்காரர்கள்ட்ட இருந்து தப்பிச்ச சிலர் படகுல ஃபோர்ட் கியோவா நோக்கி பிரயாணம் பண்ணாங்க. அந்த வேட்டையாளர்கள்ல ஒருவரான ஜான் ஃபிட்ஸ்ஜெரால்ட் கிளாஸ் பையனான ஹாக் மேல வெறுப்பை வளர்த்துட்டு அவனை ஒரு எதிரியா பார்த்தாரு. ஏன்னா ஹாக்கும் அவங்க அம்மா மாதிரி இந்திய சாயல்ல இருந்தான். ஃபிட்ஸ்ஜெரால்டை எதிர்த்த ஹாக்கும் ஒவ்வொரு முறையும் கிளாஸ் அமைதிப்படுத்தி அவனை பாதுகாத்து ஃபிட்ஸ்ஜெரால்டுக்கு எதிராக பழி வாங்க வேண்டான்னு எச்சரிச்சாரு. காடுகள்ல வேட்டையாட கிளாஸ் தனியா போறாரு. அங்க எதிர்பாராத விதமா கொடூரமான கரடியால தாக்கப்படுறாரு. கிளாஸ அந்த கரடி நகங்களால பிராண்டியும் அவரை கடிச்சும் காயப்படுத்துது. அது கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அவரை நோக்கி வரும்போது தன்னை தானே காப்பாத்திக்க தான் கையில கிடைச்ச துப்பாக்கியால சுடுறாரு. ஆனா அது சாகல. மேலும் கோபமடைஞ்சு மீண்டும் வந்து தாக்குது. கிளாஸ் அவர்கிட்ட இருந்த கத்திய வச்சு பல முறை குத்துறாரு. கிளாஸ் மேடுல இருந்து பள்ளத்துல உருண்டு விழ அவர் மேலேயே இறந்த கரடியும் வந்து விழுது. கிளாஸை தேடி வந்த அவருடைய ஆள்கள் அவரை கண்டுபிடிச்சு அவருடைய பயங்கரமான காயங்களுக்கு அங்கேயே முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சை கொடுக்கறாங்க. அங்கங்க கிழிஞ்ச அவருடைய உடம்ப தைக்கிறாங்க. இதற்கு இடையில அரிக்கார இந்தியர்கள் பவாக்காவை தேடுதல்ல இறங்குறாங்க. பிரெஞ்சு உரோமம் வியாபாரிகளை சந்திச்சு அவங்க தாக்குதல் அப்போ சேர்த்து வச்ச உரோமத்தை கொடுத்துட்டு பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட இருந்து 5 குதிரைகளை வாங்கிட்டு போறாங்க. வேட்டையாளர்கள் கிளாஸை அவங்க தயாரிச்ச தூக்குப்படுக்கை, அதாவது ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க. ஆனா கிளாஸை தூக்கிட்டு மலை மேல ஏற முடியல. அவர் கூட்டிட்டு போறது அவங்களுடைய முன்னேற்றத்தை தாமதப்படுத்துச்சு. ஃபிட்ஸ்ஜெரால்ட் கிளாஸ் அவருடைய துயரத்துல இருந்து விடுபட கிளாஸை கருணை கொலை செய்ய சொல்லி ஹென்ரிய தூண்டுறான். ஹென்ரியும் அதற்கு இணங்க கிளாஸுடைய கண்களை மூடி அவரை தலையில சுட தயாராகிறாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. அதுக்கு பதிலா கிளாஸை வேற பாதையில தூக்கிட்டு வரவங்களுக்கு $75 தரதா சொல்றாரு. ஹாக்கும் ஜிம் பிரிட்ஜரும் கிளாஸை தூக்கிட்டு வர தயாராகிறாங்க. ஃபிட்ஸ்ஜெரால்ட் கிளாஸோட சேர்த்து அவங்களும் சாக போறாங்கன்னு ஹென்ரிட்ட சொல்றான். அதை கேட்டுட்டு ஹென்ரி $100 தரேன்னு உயர்த்துறாரு. அதை கேட்டுட்டு ஃபிட்ஸ்ஜெரால்டும் அவங்களோட தூக்குறதாவும் கிளாஸ் சாகிறவர் அவர் கூடயே இருக்கிறதாவும் ஹென்ரிட்ட சொல்றான். கிளாஸ் இன்னமும் தூக்கத்துல தான் இருக்காரு. அவரோட மனைவி எரிந்த வீடு பத்திய ஞாபகம் அவருக்கு வந்து வந்து போகுது. ஃபிட்ஸ்ஜெரால்ட் கிளாஸோட ஒரு குணம் தனியா இருக்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிறாரு. கிளாஸை காப்பாத்துறது மூலியமா வேற யாரும் இறந்துடக்கூடாதுன்னு கிளாஸ்ட நான் உன்னை உன் கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறேன். உன்னை கருணை கொலை பண்ண எனக்கு அனுமதி கொடு. நீ கண்ணை சிமிட்னா மட்டும் போதும், நீ ஒத்துக்கிட்டதோட அறிகுறியா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபிட்ஸ்ஜெரால்ட் சொல்றாரு. கிளாஸால பேசவே முடியாதுன்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் அவன் கண்ணை அசைச்சுதான் ஆகணுன்ற பட்சத்துல இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறான். கிளாஸ் ரொம்ப நேரம் கண்ணை மூடாம அகலமா வச்சிருக்காரு. சிமிட்ன உடனே அவரை கொல்ல முயற்சி செய்யறான். அந்த நேரத்துல ஹாக் வந்து தடுத்து நிறுத்தி உதவிக்கு ஜிம்ம ஹாக் கூப்பிடுறான். இதோட விளைவா ஹாக்கை சமாதானப்படுத்த முடியாத ஃபிட்ஸ்ஜெரால்ட் கத்தியால கிளாஸ் முன்னாடியே தான் பையனை குத்தி கொன்னுடுறான். பையனை காப்பாற்ற முடியாம கிளாஸ் தவிக்கிறாரு. ஹாக்குடைய உடலை அப்புறப்படுத்திட்டு ஜிம் வந்து கேட்டதும் ஹாக் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். அன்னைக்கு சாயந்தரம் திடீர்னு ஃபிட்ஸ்ஜெரால்ட் ஜிம்மை எழுப்பி சிற்றோடைக்கு பக்கத்துல ரீ இந்தியர்களை பார்த்ததாவும் அவங்கள தேடி வரதாவும் அவங்க அங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி எழுப்புறான். கிளாஸை எப்படி விட்டுட்டு போறதுன்னு ஜிம் கேட்க ஃபிட்ஸ்ஜெரால்ட் ஏற்கனவே கிளாஸ்க்காக தோண்டி வச்சிருந்த கல்லறையில அவரை தூக்கி போட்டு அவர் மேல மண்ணையும் போட்டு அவரை புதைக்க ஆரம்பிக்கிறான். ஜிம் இப்படி செய்யாத, அவர் உயிரோட இருக்காருன்னு சொல்ல ஃபிட்ஸ்ஜெரால்ட் அப்ப நீயும் இங்க அவனோட மாட்டி இறந்து போன்னு விட்டுட்டு போறான். அவன் சொன்னதை கேட்டு ஒரு வினாடி யோசிச்சு ஜிம்மும் ஹாக்குடைய கேனை கிளாஸ் மேல வச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இதற்கு இடையில குறுக்கு வழியில போன மற்ற வேட்டையாளர்கள் ரொம்ப கடினமான பாதையை எதிர்கொண்டு ஃபோர்ட் கியோவாவை நோக்கி போறாங்க. கண் விழித்த கிளாஸ் மண்குழியில இருந்து எழ முயற்சி செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊர்ந்து தன்னுடைய மகனை தேடி போறாரு. ஹாக்குடைய ரத்த கரைகளை பின்தொடர்ந்து ஒரு வழியா ஹாக்குடைய
இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாரு. பிரிந்த மகனை நினைச்சு வருந்த அவனோட இருக்கிறதா உறுதியளிச்சு ஹாக்குடைய உடல் மேலே தலை சாய்த்து படுக்கிறாரு. ஃபிட்ஸ்ஜெரால்டும் ஜிம்மும் ஃபோர்ட் கியோவாவை நோக்கி போறாங்க. அவங்களுடைய பயணத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போதான் ஜிம்க்கு இந்தியர்கள் துரத்திட்டு வரதா ஃபிட்ஸ்ஜெரால்டு சொன்னது பொய்ன்னு தெரிய வருது. ஏன் இப்படி பண்ணனு துப்பாக்கி வச்சு மிரட்டி ஜிம் கேட்க அவனுக்கும் ஃபிட்ஸ்ஜெரால்டுக்கும் சண்டை ஏற்படுது. ஃபிட்ஸ்ஜெரால்டு ஜிம்கிட்ட இருக்க துப்பாக்கியை பிடுங்கி ஜிம்மை சுடுறான். ஆனா அதுல குண்டு இல்ல. அதனால துப்பாக்கியை அவன் மேலே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி நடக்க தொடங்குறாங்க. கிளாஸ் அவனுடைய பையன் உடலை விட்டுட்டு அங்கிருந்து புறப்பட முடிவு பண்றாரு. ஹாக் கழுத்துல இருந்த கரடி நகங்களால ஆன பதக்கத்தை எடுத்துட்டு குளிரை எதிர்கொள்ள பதப்படுத்தப்பட்ட கரடி தோலை எடுத்துட்டு ஊர்ந்து போறாரு. போற வழியில அவருக்கு கிடைச்ச வேர்களையும் பழைய எலும்புகள்ல இருந்து கிடைச்ச எலும்பு மஜ்ஜைகளையும் சாப்பிட்டு போறாரு. இந்தியர்கள் அவரை நெருங்கி வராங்க. மலையில இருந்து கீழே வந்து ஆற்றோரமா குளிர்காய நெருப்பு மூட்டி கொஞ்சம் துப்பாக்கி பொடிய ஓட்டையா இருக்க அவருடைய தொண்டையில வச்சு எரிக்கிறாரு காயத்தை மூடுறதுக்காக. அவரை தேடி அவர் இருக்கிற இடத்துக்கு வந்த இந்தியர்கள் அவரை பார்த்ததும் மறுபடி அவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க நதியில குதிச்சு வேற ஒரு கரையை வந்து சேர்றாரு. மறுபக்கம் ஃபிட்ஸ்ஜெரால்டும் ஜிம்மும் அவங்களுடைய நடைப்பயணத்தை தொடங்குறாங்க. போற வழியில ஒரு கிராமத்தை கடந்து போக அந்த கிராமம் முழுக்க இறந்த உடல்களோடு வீடு எல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச நிலையில இருக்க அங்க இருந்த ஒரு பெண்ணை பார்த்த ஜிம் ஃபிட்ஸ்ஜெரால்டுக்கு தெரியாம அவன்கிட்ட இருந்த சாப்பாடை அவங்களுக்கு வச்சுட்டு போனா. கிளாஸ் கடும் குளிரோடையும் பசியோடையும் போராடிட்டு இருந்தாரு. நதிக்கரையில மீன் பிடிச்சு அதை அங்கேயே பச்சையா சாப்பிடுற அளவுக்கு பசியில இருந்தாரு. மலைக்கு மேல ஏறி போக காட்டு எருமைய வேறு சில விலங்குகள் வேட்டையாடுறத பார்த்துட்டு அங்கேயே படுத்துடுறாரு. ராத்திரி நேரத்துல வேட்டையாடின விலங்குகள் எல்லாம் வேற திசை நோக்கி ஓடுறத பாக்குறாரு. ஏனு கிட்ட நெருங்கி போய் பார்க்கும்போதுதான் இறந்த காட்டெருமைய ஒரு பாணி சாப்பிட்டுட்டு இருந்ததை பாக்குறாரு. கிளாஸ் அவரை எச்சரிக்கையோட அணுகி உணவு வேணும்னு சைகையில காமிக்கிறாரு. அந்த இந்தியன் ஒரு உடல் உறுப்பை வீச கிளாஸும் அவருடைய பசிய போக்கிக்கிறாரு. விடிஞ்சதும் கிளாஸ் உடம்புல இருக்க காயங்களை அந்த பாணி பார்த்துட்டு அது அழுக தொடங்குற நிலையில இருக்குன்னு சொல்றாரு. கிளாஸ்ட அதை பத்தி விசாரிக்க அவருடைய காயங்கள் எல்லாம் கரடி வேட்டையாடு போகும்போது ஏற்பட்டதாவும் அவருடைய ஆட்கள் இறந்துட்டதாவும் அவருடைய மகனையும் கொன்னுட்டதாவும் சொல்றாரு. அவருடைய கதையை கேட்ட பாணி அவருடைய குடும்பத்தையும் சியாக்ஸ் பழங்குடியினர் கொன்னுட்டதாவும் உயிர் வாழ மத்த பாணியை தேடி போறதா சொல்றாரு. அப்போல இருந்து கிளாஸும் பாணியும் ஒன்னா சேர்ந்து பிரயாணம் பண்றாங்க. ஒரு வழியா ஃபிட்ஸ்ஜெரால்டும் ஜிம்மும் அவங்களுடைய நிலையத்தை அடைஞ்சு மறுபடி அவங்க தோழர்களோட இணையறாங்க. ஃபிட்ஸ்ஜெரால்டு அங்க வந்து முன்னாடியே சேர்ந்திருந்த ஹென்ரிட்ட கிளாஸையும் ஹாக்கையும் எவ்வளோ போராடியும் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அவனுக்கான தொகையை வாங்கிக்கிறான். ஆனா ஃபிட்ஸ்ஜெரால்டு சொன்ன பொய்யை ஏத்துக்க முடியாத ஜிம் அமைதியா இருந்தான். அவனுக்கு கொடுத்த தொகையையும் எடுக்காம அங்கிருந்து போயிடுறான். கிளாஸும் பானையும் மாலை பொழுது ஒரு இடத்துல சாய்ந்து உட்காந்து தாடையில பனியை சேகரிச்சு விளையாண்டு கழிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கிளாஸ் அமைதியாவும் சந்தோஷமாவும் இருந்தது. இதுவே முதல் முறை. போற வழியில பாணி ஒரு விரைவான வேர்வை தங்கும் இடத்திற்கான பொருள்களை ஏற்பாடு செஞ்சு காய்ச்சலோடு இருந்த கிளாஸ அந்த கூடாரத்துக்குள்ளார அனுப்புறதுக்கு முன்னாடி அவருடைய காயங்களை குணப்படுத்துறதுக்கான சடங்கையும் நடத்துறாரு. கூடாரத்துல இருந்த கிளாஸ் தன்னுடைய மனைவி குரலை கேட்க தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாது ஒரு பழைய தேவாலயத்துல இருந்த தன்னுடைய மகன் வர மாதிரியும் அவனை கட்டி பிடிக்கிற மாதிரியும் அவனை நினைச்சு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான கனவுக்கான தூக்கத்துல இருந்து மறுநாள் காலையில எழுந்த பிறகு பாணியை தேடுறாரு. கொஞ்ச தூரத்துல பாணியை யாரோ கொன்னு தூக்குல போட்டிருந்ததை பாக்குறாரு. கொஞ்சம் தள்ளி அவரை கொன்ன பிரெஞ்சு உரோமம் வேடர்கள் இருக்கிறத கிளாஸ் கண்டுபிடிக்கிறாரு. அவங்களோட கூடாரத்துல ஊடுருவி ஆண்கள்ல ஒருத்தன் ஒரு பெண்ணை கற்பழிப்பதை பாக்குறாரு. அந்த பெண் தான் தலைவருடைய பொண்ணு பவாக்கா. கற்பழிக்கிறவனுடைய தலையில துப்பாக்கியை வச்சு பவாக்காவை விடுவிச்ச பிறகு அவள்கிட்டயே அவனை ஒப்படைச்சிட்டு அவங்க வச்சிருந்த குதிரையை எடுத்துட்டு மத்த குதிரையை விடுவிச்சுட்டு புறப்படுறான். அவன் போகும்போது அவன் பையன் ஹாக்குடைய கேன் ஜிம் கொடுத்ததை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாரு. ஒரு இடத்துல ராத்திரி வந்து குளிர்காய மறுநாள் காலையில அவர் மனைவி ஞாபகத்தோட கண் விழிக்க அவர் இருக்கிற இடத்துக்கு மறுபடி ஆள்கள் பவாக்காவை தேடி வந்து அங்க இருந்த கிளாஸ் மேல தாக்குதல் நடத்தி துரத்துறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியை வச்சு தன்னை தானே காப்பாத்திக்கிறாரு. தப்பிக்கிறேன்ற பட்சத்துல மலை உச்சியோட விளிம்பு வர போய் அங்கிருந்து குதிரையோட கீழே விழுந்துடுறாரு. கிளாஸ் கீழே விழுந்ததுல குதிரை இறந்துடுது. அவருக்கும் மறுபடி அடிப்படுது. இரவு நேரத்துல குளிர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. குளிரை எதிர்கொள்ள இறந்த குதிரையோட உடலை கிழிச்சு உள்ளார இருக்க உறுப்பை அகற்றி அதற்குள்ளார கிளாஸ் போய் படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில எழுந்து சடலத்துல இருந்து வெளியே வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி ஒரு பனி குகையில வந்து அடைகிறாரு. அதுல ஃபிட்ஸ்ஜெரால்டு தான் தன்னுடைய பையனை கொன்னுட்டதா எழுதுறாரு. மறுபக்கம் ஹென்றி எல்லாம் தங்கியிருந்த அவங்க ஃபோர்ட்டுக்கு உதவி கேட்டு உயிர் தப்பிச்ச ஒரு பிரெஞ்சு உரோமம் வேட்டைக்காரன் வரான். அங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எடுத்துட்டு வந்த கேனை ஜிம் பார்த்து இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்கறான். ஏன்னா அதை ஜிம் காட்டுல கிளாஸை விட்டு போகும்போது அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தான்.
பிரெஞ்சுக்காரன் அதை எங்கேருந்து எடுத்தான்னு கேட்டுட்டு அது பக்கத்தில் தான் கிளாஸ் இருக்கணும்னும் அவர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னும் அவரை தேடி ஹென்றி ஜிம் எல்லாம் அவர் கூட்டத்தோட கிளாஸை தேடி போகிறாங்க. ஒரு வழியாக கிளாஸை தேடி வர அவரை நோக்கி கிளாஸ் நொண்டி வந்ததை கவனிச்சு அவரை மீட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டி வராங்க. உண்மை எல்லாத்தையும் கிளாஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஹென்றி கடுங்கோபத்தோட ஃபிட்ஸ்ஜெரால்டை தேடுறான். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் அங்கே வந்திருந்த பிரெஞ்சுக்காரன் ஃபிட்ஸ்ஜெரால்டு டெக்சாஸை நோக்கி பயணம் போயிருக்கிறதா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்ஸ்ஜெரால்டு அவங்க சேர்த்து வச்சிருந்த ஊதியத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டதா ஹென்றி கண்டுபிடிக்கிறாரு. ஃபிட்ஸ்ஜெரால்டோட சேர்ந்து ஜிம்மும் கிளாஸ் இறந்துட்டான்னு சொன்னதுக்காகவும் அவரை காட்டில் விட்டுட்டு வந்ததுக்காகவும் அவனை அடித்து சிறையில் போட சொல்லி ஹென்றி உத்தரவிடுறாரு. கிளாஸுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது தான் கிளாஸ் ஹென்ரிட்ட ஜிம் சொன்னது எல்லாம் உண்மைனும் அவன் ஒரு அப்பாவினும் வேற வழி இல்லாமல் ஃபிட்ஸ்ஜெரால்டுடைய கட்டளையை பின்பற்றி வந்தானோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபிட்ஸ்ஜெரால்டு தான் தன் கண் முன்னாடியே ஹாக்கை கொண்டுட்டதாகவும் சொல்கிறாரு. அவன் தப்பி டெக்சாஸ் போக முயற்சி செய்கிறான்னு ஹென்றி சொல்ல அவனை தேடி கிளாஸும் ஹென்ரியோட வரேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. தன்னோட கிளாஸ் வரதில் விருப்பமில்லாத ஹென்றி இருந்தாலும் வேற வழியே இல்லாமல் கிளாஸையும் தேடுதலில் கூட்டி போக சம்மதிக்கிறாரு. சில மைல் தூரத்துக்கு பிறகு தனித்தனியாக போய் ஃபிட்ஸ்ஜெரால்டை தேட தொடங்குறாங்க. ஹென்றி கண்ணில் தான் ஃபிட்ஸ்ஜெரால்டை சிக்கிறான். அவனை பிடிச்சு கொலை விசாரணைக்கு அழைத்து வர விரும்பினாரு. ஆனால் ஃபிட்ஸ்ஜெரால்டு வர மறுத்ததுனால துப்பாக்கியால் ஹென்ரியையும் கொன்னுடுறான். குண்டு சத்தத்தை கேட்டு ஹென்ரியை தேடி கிளாஸ் வர ஹென்ரியுடைய சடலத்தை பார்க்குறாரு. ஹென்றி சடலத்தை ஒரு கிளையோட கட்டி 2 குதிரையில் ஒரு குதிரை மேலே அவரை உட்கார வச்சு 2வது குதிரை மேலே இறந்தவனை போல படுத்துட்டு கிளாஸ் வர இது தூரத்துல இருந்து பார்த்த ஃபிட்ஸ்ஜெரால்டு ஹென்றி சடலத்தை கிளாஸ்ன்னு நினச்சி சுட்டுடுறான். பக்கத்தில் வந்து பார்த்த பிறகுதான் தெரிய வருது அவன் சுட்டது ஹென்ரின்னு. பின்னாடி குதிரையில் இருந்த கிளாஸ் ஃபிட்ஸ்ஜெரால்டை சுட தப்பி ஓட முயற்சி செஞ்ச ஃபிட்ஸ்ஜெரால்டுக்கும் கிளாஸுக்கும் சண்டை உருவாகுது. சண்டை போட்டுட்டே ஓடை கிட்ட வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஃபிட்ஸ்ஜெரால்டு கிளாஸை குத்திடுறான். கத்திய கிளாஸ் அவன் பக்கம் திரும்பி கொண்டு வர அவனை கொல்ல போற நேரத்தில் ஃபிட்ஸ்ஜெரால்டு கிளாஸை பார்த்து என்னை கொல்றதுனால மட்டும் உன் பையன் திரும்பி வரப்போறது இல்லைன்னு சொல்ல அந்த நேரத்தில் இந்தியர்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த கூட்டத்தில் புவாக்காவும் இருந்தா. ஃபிட்ஸ்ஜெரால்டு கிளாஸை பார்த்து நீ என்ன பழி வாங்குறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்ல கிளாஸ் பழிவாங்கிறது கடவுளுடைய கையில் இருக்குன்னு சொல்லி அவனை உயிரோட ஓடையோட தள்ளிவிட மிதந்து வந்த அவனை இந்தியர்களின் தலைவன் ஃபிட்ஸ்ஜெரால்டை பிடிச்சு அவனை கத்தியால குத்தி கொள்றாரு. அவங்க இந்த முறை கிளாஸை கடந்து போகும்போது அவரை எதுவுமே செய்யாம போனாங்க. ஏன்னா கிளாஸ் பொவாக்காவை விடுவிச்சிருந்ததுனால. இதற்கு பிறகு கிளாஸ் குளிர்ந்த நிலப்பகுதியில் தனியாக நடந்து போக முழங்கால் இட்டு விழுந்து இறந்த அவருடைய மனைவி வெளிச்சத்தை நோக்கி நடந்து போறதை பார்க்குறாரு. குடும்பத்தினரோட மறைவை நினைச்சு கிளாஸ் கண்களில் நீர் தேங்கி இருந்துச்சு.